ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய காலுக்குள் இருக்கின்ற செய்வினைக்கு சொந்தக்காரியானவளை யாரென்று கண்டுபிடித்து நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையின் கால்கள் அதிக அளவில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, ஒரு வயதுக்கு மேல் நமக்கு கால்களில் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்று நீ நினைத்திருந்தாலுமே உன் தாயானவளுக்கு புதிதாக ஒரு காரணம் ஒன்று கிடைத்திருக்கின்றது. நான் சொல்கின்ற இந்த ஒரு பெண்ணால் தான் உன் காலுக்குள் இருக்கின்ற அந்த செய்வினைக்கு காரணம் என்பதனை நான் கண்டுபிடித்து விட்டேன். யாரென்று நான் உனக்கு சொல்கின்றேன், நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள். மற்றபடி அவளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை உன் அம்மா நான் செய்து விடுகின்றேன். என் குழந்தையே, உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதனை நான் உனக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன் தாயானவள் உன்னோடு பயணிக்கின்ற இந்த தருணம், இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலுமே அதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய காலுக்குள் செய்வினைகளை செய்து உன்னை அங்கும் இங்கும் நகர விடாமல் ஒருவர் செய்ய நினைக்கின்றார்கள். இவர்களை ஒரு கை பார்க்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? இனிமேலும் இவர்களை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் விட்டுவிட முடியாது. என் பிள்ளையே, அடுத்தவர்களுக்கு நல்லதை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, கெடுதலை செய்யாமலாவது இருக்கலாம். ஆனால் இன்று இருக்கின்ற இந்த மனிதர்களினுடைய எண்ணங்கள் ஒரு பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதை நினைப்பதில்லை. அதிலும் குறிப்பாக அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் போட்டிகளும் பொறாமைகளும், அடுத்தவர்கள் வீட்டில் என்ன நடந்துவிடுமோ என்ற எண்ணமும், எப்பொழுதுமே எதையாவது யோசித்து கொண்டு பொறாமை எண்ணங்கள் கொண்டு இவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரம், என் குழந்தையே, இந்த தாயானவள் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் சொல்லிவிட வேண்டி நான் வந்திருக்கின்றேன். நான் உன் முன்னால் நிற்கும் பொழுது உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நான் நன்கு அறிவேன். உன் வாழ்க்கையில் நான் தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் சரியாக நிச்சயமாக புரிந்து வைத்திருக்கின்றேன். என் குழந்தையே, சில காலமாகவே இந்த பெண்ணினுடைய நடவடிக்கைகள் என் மனதிற்குள் நெருடலை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. எதற்காக இவள் அடிக்கடி உன்னை தேடி வருகின்றாள்? எந்த விஷயத்தை உன்னிடத்தில் பேசுகின்றாய்? என் குழந்தை, ஏற்கனவே பல விஷயங்களால் மனமுடைந்து காணப்படுகின்றாய். சுற்றி இருக்கின்ற உறவுகளாலும் நீ நம்புகின்ற உறவுகளாலும் மனமுடைந்து இருக்கின்றாய். யாரை அதிகமாக நம்புகிறாயோ அவர்களாலேயே அதிகப்படியான வேதனைகளை சந்தித்தும் விட்டாய். இனிமேல் என்ன செய்ய போகின்றோம் என்று தெரியாமல் நிற்கும் பொழுது உனக்கு ஆறுதலை சொல்வதற்காக உன் வீட்டிற்குள் நுழைந்தவள்தான் இந்த பெண். உனக்கு மிகுதியான ஆறுதலை கொடுத்தது போல இவள் கொடுத்ததையும் நான் அறிவேன். சரி, பரவாயில்லை. ஒருவர் வேதனைப்படும் பொழுது அவர்களுக்கு கை கொடுத்து நான் இருக்கின்றேன் என்று சொல்லி ஒருவர் சில ஆறுதல் வார்த்தைகளை பேசினாலே போதும், இங்கு அவர்கள் மனதில் இருக்கின்ற வேதனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் அல்லவா? அப்படித்தான் உன்னுடைய வேதனைகளையும் இவர்கள் தீர்க்க வந்திருக்கின்றார்கள் என்று நானும் நினைத்திருந்தேன். அதனால்தான் அம்மா இதனை பெரிதாக கண்டு கொள்ளாமல் விட்டிருந்தேன். ஆனால் ஏற்கனவே எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி என் பிள்ளை நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே மாறி இப்பொழுதெல்லாம் வாழவே நீ பயந்து நிற்கின்றாயே. எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும் என்றால் நீ பின்னோக்கி செல்கின்றாயே என்று, எதற்காக இது நடக்கின்றது என்று நான் கவனிக்க தொடங்கியிருக்கின்றேன். அந்த நேரத்தில் நடந்ததை கண்டுதான் உன் அம்மா என்னுடைய மனது பதைத்து விட்டது. உன்னுடைய கால்களை நடக்க விடாமல் இவர்கள் முடங்க செய்திருக்கின்றார்கள் என்பதனை நான் கண்டுபிடித்து விட்டேன். என் குழந்தையே, ஒருவர் பேச்சினால் இதை செய்ய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும். ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகளினால் இன்னொருவரை முடக்கிவிட முடியும். அதற்கு பெயர்தான் செய்வினை. ஒருவர் செய்கின்ற வினை இன்னொருவரினை பாதித்து விட்டால் அது செய்வினை ஆகிவிடுகின்றதல்லவா? அப்படித்தான்
இவர்கள் உன் வாழ்க்கையில் இத்தனை நாளும் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு நல்லது செய்வது போல பேசிக்கொண்டிருப்பதைக் கண்டு உன் தாயானவள் நான் மனமகிழ்ச்சி அடைந்திருந்தேன். ஆனால் உண்மையில் இங்கு நடந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பேரதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். உன்னோடு எந்நாளும் இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன் என்பதனை நீ உணர்ந்திருந்தால் நிச்சயமாக இவர்களின் வார்த்தைகளுக்கு நீ பிடிகொடுத்திருக்க மாட்டாய். ஒவ்வொருவரும் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் கேட்டு தெரிந்து கொண்டோமேயானால் இந்த வாழ்க்கை நம்மை எங்கோ கொண்டு சேர்த்துவிடும். நம் மனதிற்கும் நம் மனசாட்சிற்கும் எது சரி என்று தோன்றுகின்றதோ அதை மட்டும்தானே நாம் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இதனை என் குழந்தை இப்பொழுது நீ சரியாக புரிய ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கின்றது என்பதனை நீ உணரத் தொடங்கி விட்டாய் அல்லவா? எதை தேடியும் இந்த வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு நன்மைகளையும் பெற முடியாமல் தவிக்கும் பொழுதுதான் இந்த சூழ்நிலைகள் நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்றெல்லாம் நினைத்து என் குழந்தை எண்ணி நீ கலங்கி நின்றதும் கலக்கம் கொண்டதும் போதும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதற்காக நீ வருத்தப்பட்டு நிற்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இனி ஒரு நொடி பொழுதும் ஏற்பட போவதில்லை. என் குழந்தையே, அம்மா உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் 1000. ஆனாலும் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருந்தேயானால் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. ஏனென்றால் உன்னை அடுத்த நிலையை நோக்கி நகர விடாமல் எந்த ஒரு செயலையும் செய்ய விடாமல் ஒருவர் தடுத்து நிறுத்த முடியும் என்றால் உன் பக்கத்தில் பல குறைகள் இருக்கின்றது என்பதை முதலில் நீ தெரிந்து கொள். உன்னால் எதுவுமே செய்ய முடியாத அளவிற்கு இது போன்ற செயல்கள் உன்னை சுற்றி நடக்கின்றது என்றால் இதையெல்லாம் நீ எப்பொழுதுமே கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நமக்காக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டுதான் இருக்கின்றோம் அல்லவா? நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகளை நம்பிக்கையால் உன் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள நினைத்தாய். ஏற்கனவே பட்ட ஏமாற்றங்களும் ஏற்கனவே இந்த வாழ்க்கையில் சந்தித்த துரோகங்களும் உனக்கு போதாதா? புதிதாக ஒருவர் வருகிறார், ஆறுதலை கொடுக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை நம்பி நீ மீண்டும் பல இன்னல்களுக்குள் நீ சிக்கி விடலாமா? மீண்டும் பல கஷ்டங்களை நீ தாங்கிக் கொள்ளலாகுமா? என் பிள்ளையே, அப்படித்தான் இப்பொழுது உனக்கு நடந்துவிட்டது. வந்தவள் என்ன செய்கின்றாள் தெரியுமா? என் குழந்தை, நீ என்னென்ன விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் கவலை என்று அவளிடத்தில் அழுது புலம்பினாயோ அத்தனை விஷயத்திற்கும் எதிர்மறையான ஒரு தீர்வை கொடுத்து விட்டாள். உன் வாழ்க்கை துணையோடு உனக்கு பிரச்சனை என்று சொன்னால் உன் வாழ்க்கை துணையை விட்டு நீ பிரிந்துவிடு என்று சொல்கின்றாள். உன் குடும்பத்தில் சண்டை என்று சொன்னால் அந்த சண்டையை பெரிதாக்குவதற்கு உனக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கின்றாள். அது மட்டுமல்லாமல் நாம் இந்த நிலைமையிலிருந்து மீண்டு தனித்து வாழ வேண்டும், நான் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று சொன்ன நீ அந்த வார்த்தைக்கு அவள் கொடுத்த பரிசு உன்னால் எதையுமே செய்ய முடியாத நிலை. அதாவது அவள் பேசிய வார்த்தைகள் உன் மனதை அப்படியே நோகடித்து விட்டது. இத்தனைக்கு பிறகு நீ எங்கு சென்று எப்படி பிழைக்கப் போகின்றாய்? நீ உன் வேலையை பார்த்து கொண்டிரு. நீ ஒருபொழுதும் முன்னேறி விடமாட்டாய். நீ இதையெல்லாம் செய்தால் சுற்றி இருப்பவர்கள் உன்னை தவறாக பேசுவார்கள். நீ செய்கின்ற காரியங்கள் எல்லாம் உன்னை குறை சொல்வார்கள். உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து விடுவார்கள். உன்னை அவமானப்படுத்தி விடுவார்கள் என்று சொல்லி உன்னுடைய கால்களை இவள் முடக்கி போட்டு விட்டார்கள். நீ ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று வீறு கொண்டு எழ நினைத்த பொழுது உன்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி உன்னை முடக்கியவர்கள் இவர்கள்.
உன்னை எந்த வேலையும் செய்ய விடாது, உனக்கு எந்த உண்மைகளையும் தந்துவிடாது. உன்னோடு பேசிய 1 மணி நேரத்திலேயே உன்னுடைய மனதை ஒட்டுமொத்தமாக மாற்றி உன்னை இந்த சூழ்நிலையை விட மோசமான நிலைக்கு செல்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக தன் பேச்சிலேயே சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். இதற்கெல்லாம் சேர்த்து வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரிடத்திலும் எந்த ஒரு உண்மையையும் நீ முழுமையாக சொல்லிவிடக் கூடாது என்பதனை நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும். சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒருவரினுடைய ஆத்மாவானது உன்னோடு பேசுவதற்கு ஆசைப்படுகின்றது. என் தங்கமே, நான் உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன். அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதனால் என் பிள்ளையே, இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது, அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள், வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள், எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு, எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான்
எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே.
உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப் போகின்றேன். இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால், உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவினிடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை. என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம்பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ, அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ, அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன். என் பிள்ளையே, சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது. ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது. ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்குள் 1000 விஷயங்கள் ஓடும். உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள். ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்றென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். மனதிற்குள் அவர்கள் நினைப்பது, நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ, நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று, தேவைதானா தேவையில்லையா என்று, ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்கு காரணம், பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வங்களை நீ தொடர்ந்து வணங்கி கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது. தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய். இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது. நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும். எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய். கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய். உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் 5வது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன். அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம். என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது. உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும்.